ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ரைஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்போயுமே நம்ம லஞ்சுக்கு குழம்பு, பொரியல், ரசம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஒரு வெரைட்டி ரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்போம். பொரியல், ரசம் இந்த மாதிரி எதுவுமே சைடிஷே தேவைப்படாத ஒரு சாதம் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்து 2 பெரிய வெங்காயம். இதை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, நல்லா பெரிய உருளைக்கிழங்கா 1 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக உப்பு. இதை நல்லா வதக்கிடுவோம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 போல் பூண்டுப்பல், பச்சை மிளகாய் 5, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா உருளைக்கிழங்கும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து தனியாக சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி 8 மணி நேரமாக ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சும்மா லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டோம்னா போதும். அவ்வளோதான். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசியை வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அரிசி சேர்த்துட்டு அந்த மசாலா கூட கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1.5 படி அரிசி சேர்த்து இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே தண்ணி 1க்கு 2 சேர்ப்போம் இல்லையா சாப்பாட்டு அரிசிக்கு, அதே போல் தான். 1, 2, 3. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடிஷே தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு ரைஸ். இதில் உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதனால் இதில் சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது. இதில் இருக்கிறதே போதும். இதே போல் சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு செய்யுங்க, இல்லைன்னா டின்னருக்கு கூட செஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சைடிஷ் கூட அதிகம் தேவைப்படாது. 1 முட்டை செஞ்சுக்கோங்க, இல்லைன்னா தயிர் பச்சடி மட்டும் கூட நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.